எண்ணெய் குளியல், எண்ணெய் குளியலை இந்த குளிர்காலங்களை தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது ஃபேஷியல் பேக், நிறைய காய்கறிகள், வெள்ளரி அந்த மாதிரிலாம் அரைச்சி வெந்தய பூச்சி, தயிர் பூச்சு அப்படின்னு சொல்லி முகத்தில் பூசி நீண்ட நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக், ஃபேஷியல் பேக் அப்படின்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான குளிர்விக்கக்கூடிய பொருட்கள்னால ஃபேஸ் பேக் பண்ணுறதுனால உங்களோட சைனஸ் கேவிட்டி, இங்கே நம்மளுடைய சைனஸ் கேவிட்டி இருக்குது, இதில் நீர் உறிஞ்சும் தன்மை அதிகமாச்சு அப்படின்னா இந்த சைனஸ் கேவிட்டிக்குள்ளே நீர் திவலைகளாக மாறும். இந்த இடம், இந்த முகப்பகுதியை நம்ம வெப்பமாக வச்சுக்கிற வரைக்கும் தான் ரொம்ப ஆரோக்கியம். இதை குளிர்ச்சிப்படுத்துறது தப்பு இந்த காலகட்டங்களில். அப்படி குளிர்ச்சிப்படுத்துறதுனால சைனசைட்டிஸ், அதாவது இது வரைக்கும் சைனஸே வராதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஷியல் பேக் பண்ணதுக்கப்புறம் சைனஸ் வந்தது நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி பண்ணுறதுனால நீர்த்திவளைகள் சைனஸ் கேவிட்டிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது சைனசைட்டிஸாக மாறும். அது மூக்கடைப்பு, தலைவலி, தலை சுற்றல் மற்றும் உங்களுடைய புருவம் மற்றும் மூக்கு பகுதியில் வலி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தற்காலிகமாக இருந்து சில நபர்களுக்கு இதுவே ரொம்ப லாங் டைம் சைனசைட்டிஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மாதிரி முகப்பூச்சிகளை தவிர்க்கிறது நல்லது.